ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனித்தீங்கன்னா இன்றைய நாள் அழகாக மாறும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் நிதானித்து பொறுமையாக செயல்படுத்துங்கள். அவசர கதியில் 10 வேலைகளை செய்யணுங்கிற ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டாலும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தெளிவாக முடித்துவிட்டு அதை ஒரு ரீசெக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. ஏன்னா ஒரு காரியங்களை செய்யறதை விட அதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தம் செய்யறதுல தான் அதிகமான நேரம் செலவாகிவிடும். அதனால காரியங்களை செய்யும் போதே நீங்கள் அழுத்தம் திருத்தமாக உங்கள் காரியங்களை ரீசெக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. பதட்டம் இல்லாமல் பொறுமையாக வேலை பாருங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும். நிதானம் தேவை. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வார்த்தைகளை கவனம் தேவைங்க. உங்கள் வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்திடக்கூடாது. இன்றைய தினம் யார் கூட பேசும்போதும் பழகும் போதும் ஏளனமாக நடந்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கேலி கண்டெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அளவுக்கு அதிகமான தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாக்குவாதங்களை யாரு கூட இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக அனைவரோடும் நீங்கள் இன்றைய தினம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கலாங்க. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது பணம் கடனாக வாங்கி கொடுத்து பொறுப்பேற்றுக் கொள்றதோ இன்னைக்கு கண்டிப்பாக வேண்டாம். இறை வழிபாடுகள் செய்யுங்க. இன்றைய தினம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. கனிவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அப்படி பேசக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்ல ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. இன்றைய தினம் இறை வழிபாடுகள் செய்யலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் உங்களுக்கு நல்ல நிம்மதியை ஏற்படுத்தி தரும். தாராளமாக அதில் நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு வகையில் உங்களுக்கு சிக்கனம் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா பணம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்ணாபின்னா செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த செலவுகள் அவசியங்கிறத நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க. மற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய தினம் இனிமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் நீங்கள் பணத்தை இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஏன்னா உங்களை ஏமாற்றி நிறைய பேர் பணத்தை தவறான வழியில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த சூழலில் பேராசைப்பட்டு எந்த முதலீடும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. முதலீடுகள் என்ற தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அமைகிறது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பணம் சம்பந்தமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. பணத்தை இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே எடுக்காதீங்க. பத்திரமா வீட்டில் வச்சு பூட்டிக்கங்க. ரொம்ப அவசியமான செலவுகளுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணலாம். மற்றபடி சில முக்கியமான செலவுகள் தரும் மற்ற செலவுகளை தள்ளி போகிறது தாராளமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள். மேலும் அதிகமாக தூக்கம் கெட்டு வேலை பார்க்கறதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க. அதை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமாக அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி. உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. யாரையுமே நம்பி எந்த வேலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. ஏன்னா சில பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிச்சிடுவாங்க. அதனால் உங்களை நீங்களே நம்பி முக்கியமான வேலையெல்லாம் நீங்களே செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எந்த வேலையும் யாருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒப்படைக்காதீங்க. உங்களை வேலையிலிருந்து நீங்களே முடிக்கிறது நீங்கள் பெட்டரான ஆப்ஷனாக அமையும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலுடன் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் ஆனந்தமாக நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத சில பேச்சுக்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. உங்களது வியாபார பணிகள் அல்லது அலுவலக பணிகள் அனைத்துக்குமே அனைத்து இடங்களிலுமே நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் பொறுமை கண்டிப்பாக தேவை. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். பணத்தை ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது முக்கியம். இது தவிர மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம்.
கோபம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போங்க. அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு போற அந்த கோபத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சில தவறான தாக்கங்களை ஏற்படுத்தி விடலாம். அதை சரி செய்ததுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அதனால முன் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜாங்கிற அளவுக்கு சிறப்பான நன்மைகளை நீங்க பெற முடியுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் வந்து கோபத்தை நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. கோபப்படாம இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தியானம், இறை வழிபாடுகள் செய்து உங்க கோபத்தை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். நீண்ட கால அடிப்படையில் பயணம் தரக்கூடிய வகையில் நீங்க ஏதாவது டிராவல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தாராளமாக செய்யலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பெருகும். அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். ஒருவேளை நீங்க வந்து கூட்டுத்தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்லாம் ஆதரவு தருவாங்க. தொழிலும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருந்தாலும் உங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணுங்க. முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். பிசினஸ் ட்ரிப் வந்து நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு பெனிஃபிட் தரலைனாலும் வருங்காலத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் தருவதாக அமையலாம். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கும் உனக்கு வந்து வாழ்க்கை துணைக்கும் இடையில நல்ல ஒரு உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உணரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி மனசுல இருந்து தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சந்தேக குணம்லாம் எதுவுமே இன்னைக்கு மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்றைய தினம் நீங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும். இனிமையான ஒரு நல்ல காதல் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நீங்கள் உங்களுக்கான வேலைகளை மட்டும் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள்ங்க. மற்ற விஷயங்களை தலையிடாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கிய குறைபாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. தூக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உங்கள் உடல் எடைக்கு மேலே வெயிட்லாம் தூக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பராமரிங்க. இன்றைய தினம் வெளிவட்டார பழக்கவழக்கங்களை பொறுமைங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய உதவிகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் வந்து இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். ஏற்கனவே செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாங்க. இன்றைய தினம் உதவிகள் நிறைந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நிதானம் கண்டிப்பாக வேணுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். அது நல்ல திருப்பங்களாக இருக்காங்கிறத நீங்க யோசிச்சு தாங்க நிதானித்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு புதிய முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். அலுவலக பணிகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சக ஊழியர்கள் கூட ஏற்படலாங்க. ஆனாலும் இதை நீங்கிவிடும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நிதானமாக செயல்படுங்க. அது ரொம்ப அவசியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.